ஆமாக்கா, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நமக்கு தான் ஓட்டு வரும்னு நினைக்கிறேன். பின்ன ஓட்டு வராமல சின்ன பொண்ணு, நம்ம அப்படி பிரச்சாரம் பண்ணிருக்கோம் பாரு, எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆமா சின்ன பொண்ணு, நமக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. முட்டை சின்னம் தான் ஜெயிக்க போகுது. நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா நல்லதா இருக்கும். பார்க்கலாம், ரிசல்ட் வர அன்னைக்கு தான் தெரியும். சின்ன பொண்ணு, நல்லபடியா முடிஞ்சிருச்சுதான் பிரச்சாரம். ஆனா ஏன் சின்ன பொண்ணு, இந்த கூட்டம்லாம் கூட்டி மைக்ல பேசுவாங்களே சின்ன பொண்ணு, அந்த மாதிரி எதுவும் நீ பண்ணலையா? இல்லையேக்கா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலையே. சின்ன பொண்ணு, நம்ம பேசாம அந்த மாதிரி பண்ணுவோமா? அப்பதான் நம்மளுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. இன்னும் மானே தேனே பொன்மானேன்னு எதையாவது எடுத்து விடுவா சின்ன பொண்ணு. என்னக்கா சொல்றீங்க? கூட்டம் போட்டு பேசலான்னு சொல்றீங்களா? அட ஆமா சின்ன பொண்ணு, அப்பதான் நம்மளுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்மளுக்கு ஜாலியாவும் இருக்கும் அப்படி பேசுறதுக்கு. ஆமாடி சின்ன பொண்ணு, கூட்டம் போட்டு பேசுவோம் நம்மளும். ஏக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? பேசாம கூட்டம் போட்டு பேசலாமா? பண்ணுவோம் டி சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இத மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? இதே பண்ணிடுவோம் வா. சரிக்கா, அப்ப நான் அவர்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடு பண்ண சொல்றேன். இன்னைக்கே நம்ம பேசுவோம். ஐ ஜாலி சின்ன பொண்ணு, சீக்கிரம் சொல்லு வர்க்கீஸ் கிட்ட. சின்ன பொண்ணு, வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணு, ஏங்க நாங்க மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணலான்னு இருக்கோம். அதனால அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சின்ன பொண்ணு, இப்ப பண்ண பிரச்சாரம் பத்தாதா சின்ன பொண்ணு? ஏன் சின்ன பொண்ணு, இப்பயே பிரச்சாரம் பண்றேன்ற பேர்ல உன் கூட்டாளிங்களோட சேர்ந்து உளறிட்டு வந்திருக்க. இதுல மேடை போட்டு வேற நீ உளரணுமா? ஏங்க, மரியாதையா சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. நாங்க உளறோம் உளராம போறோம், உங்களுக்கு என்ன? இப்படி எல்லாம் பேசினாதாங்க ஓட்டு போடுவாங்க 4 பேரு. இல்லன்னா யாரும் நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுக்கு நம்ம பண்ற விஷயத்த மட்டும் தான் சின்ன பொண்ணு சொல்லணும். கண்டமேனிக்கு நீ அடிச்சு விட்டனா? ஏங்க, அரசியல்வாதிங்களா கண்டமேனிக்கு தான் அடிச்சு விடுறாங்க. அதுக்குன்னு சொல்றதெல்லாம் செய்யறாங்களா என்ன? அந்த மாதிரிதான். அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க போய் நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. என்னமோ பண்ணிட்டு போ சின்ன பொண்ணு. வந்துட்டாரு பெருசா சொல்றதுக்கு. அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல சின்ன பொண்ணு. நீ மட்டும் கண்டமேனிக்கு அடிச்சு விட்டனா அத நம்பி தான மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. செய்யற விஷயத்த மட்டும் சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, அதுக்குன்னு சொல்றதெல்லாம் செய்ய மாட்டோமா என்ன? அதெல்லாம் செய்வோம்க்கா. செய்ய முடியற விஷயத்துல செய்யதானே போறோம். சும்மா அடிச்சு விடுவோம், ஓட்டு வந்தோடனே பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு, எனக்கு வீட்ல வேலை இருக்கு சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன் சின்ன பொண்ணு. ஏக்கா, மறக்காம சாயந்தரம் கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துடணும். பாக்கலாம் சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, நான் கூப்பிட்டதுக்காக, என்ன மதிச்சு நீங்க என் கூட வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் தரலான்னு இருக்கேன்க்கா. என்ன டீ, என்ன சொல்ற? ஏக்கா, உங்க பாதத்தை தரையிலேயே படாம உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்க்கா. இல்ல இல்ல, கார்ல எல்லாம் வரல, பக்கத்துல தானே இருக்கு, நானே நடந்து போய்க்கிறேன். நான் உங்களை கார்ல கூட்டு போறேன்னு சொல்லலையே. அப்புறம் எப்படி டீ கால் தரையில படாம கூட்டு போவ? இதோ இப்படித்தான். சின்ன பொண்ணு விடு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இறக்கி விடு சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கில விளையாடாத சின்ன பொண்ணு. ஏடி சின்ன பொண்ணு இறக்கி விடு டி. ஆஹா, முடியாது. லட்சுமி அக்காவை நான் தூக்கிட்டு தான் போவேன். சின்ன பொண்ணு நில்லு சின்ன பொண்ணு. கீழ விடு சின்ன பொண்ணு. என்ன கீழ இறக்கி விடு சின்ன பொண்ணு. என்ன நில்லு சின்ன பொண்ணு. நில்லு சின்ன பொண்ணு. ஃபாத்திமா, அங்க பாரு கூட்ட. என்னடி இது, சின்ன பொண்ணு லட்சுமி அக்காவை இப்படி தூக்கிட்டு போறா? இறக்கி விடு சின்ன பொண்ணு, எல்லாரும் பாக்குறாங்க சின்ன பொண்ணு, இறக்கி விடு. சின்ன பொண்ணு, இல்ல அக்கா, லட்சுமி அக்காவை சின்ன பொண்ணு எங்க தூக்கிட்டு போறா? ஏமா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. அக்கா, இறங்கிக்கிடுங்கக்கா, உங்க வீடு வந்துருச்சு. சின்ன பொண்ணு முதல்ல என்ன விடு சின்ன பொண்ணு. சரிக்கா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? ஏக்கா, மன்னிச்சுக்கிடுங்கக்கா, கை தவறி கீழே விட்டுட்டேன். ஏய், இனி நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் டி. என்ன தூக்கிட்டு வந்து கீழேயா போடுற? நான் போறேன். ஏக்கா, மன்னிச்சுக்கிடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. முடியாது சின்ன பொண்ணு, கீழே போட்டதோட சிரிக்க வர சரியா நீ? ஏக்கா, சிரிக்க மாட்டேங்க்கா, சிரிக்க மாட்டேன். ஏக்கா, நான் வரேன்க்கா. ஏடி என்ன சிரிப்பு? அது ஒண்ணு இல்லக்கா, நீங்க நடந்து போறது ஒரே காமெடியா இருக்குக்கா. வசந்தி, உமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சின்ன பொண்ணு போ, போய் வேலையெல்லாம் பாரு கூட்டத்துக்கு. சரிக்கா. நான் கூட்டத்துக்கே வர மாட்டேன் சின்ன பொண்ணு. ஏக்கா, சாரிக்கா லட்சுமி அக்கா. எழுப்புங்கள் கரகோஷத்தை எழுப்புங்கள் முட்டை சின்னத்திற்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போட சொல்லுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆதார் கார்டில் அனைவர் பேரையும் சேர்க்க சொல்லுவோம். ஏமா, ஆல்ரெடி ரேஷன் கடையில அரிசி பருப்பு எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆதார் கார்டுல எல்லாம் பேரெல்லாம் சேர்த்தாச்சு. என்னம்மா உளறிட்டு இருக்க?
எவன்டா அவன் கூட்டத்துல கண்டுபிடிச்சது? ஐயோ, இப்ப என்ன உளறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாலைகள் அமைக்கப்படும். நாங்கள் அமைக்கும் சாலையில் நீங்கள் சாதத்தை போட்டு சாப்பிடலாம், தலையை சீவி கொள்ளலாம், குளித்து அங்கேயே கிளம்பிக் கொள்ளலாம். வீட்டில் கண்ணாடியே தேவையில்லை. எங்கள் சாலையை பாற்றே நீங்கள் கிளம்பலாம், தலைவாரலாம், முகம் கழுவலாம், அனைத்தும் செய்யலாம். ஓட்டலியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. ஏமா என்னம்மா சும்மாவே நின்னுட்டு இருக்க? எதையாவது பேசுமா. என்ன பேசுன்னு தெரியாம தாண்டி சும்மா நின்னுட்டு இருக்கேன். எதையாவது எடுத்து கொடுத்தி. ஏமா நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா ரோடு முழுக்க டீ பிளேட் போட்டு ஜொலிக்க வைப்போம்னு சொல்லுமா. மக்களே, நீங்கள் கோழி சின்னத்திற்கு வாக்களித்தால் அனைத்து இடங்களிலும் மின் விளக்கு வைப்போம். ரோடுகள் சொலி சொலிக்கும். அனைத்து பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், ஆண்கள் அனைவரும் பயமின்றி சாலையில் நடக்கலாம். எனவே வாக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு. நாங்கள் அமைக்கும் அழகான சாலையில்தான் அந்த விளக்கே சொலி சொலிக்கும். அதனால் ஓட்டலியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. மின் விளக்குகள் இருந்தால்தான் ரோட்டில் நடக்கவே முடியும். இல்லை என்றால் நாய் தொல்லைகள், பேய் தொல்லைகள் என்ற அனைத்து தொல்லைகளும் இருக்கும். அதனால் ஓட்டலியுங்கள் கோழி சின்னத்திற்கு. வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. முட்டை சின்னம். வாக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு. கோழி சின்னம். மருமகளின் கஷ்டம் தீக்க வருகிறேன் சின்ன பொண்ணு. மாமியார்களின் கஷ்டம் தீக்க வருகிறேன் சரளா. நான் ஆட்சிக்கு வந்தால் மாமியார் கொடுமையில் இருந்து விடுதலை வாங்கி தருவேன் அனைத்து மருமகளுக்கும். நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மருமகளிடமிருந்து மாமியாருக்கு விடுதலை வாங்கி தருவேன். முட்டை இல்லாமல் கோழி என்றும் வரவே செய்யாது. அதனால் வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. கோழி போட்டால்தான் முட்டையே வரும். அதனால் வாக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு. வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. குத்துங்கம்மா ஓட்டு, முட்டை சின்னத்தை பார்த்து குத்துங்க குத்துங்க குத்துங்க, முட்டைக்கு தான் குத்துங்க. போடுங்கம்மா ஓட்டு, கோழி சின்னத்துக்கு பார்த்து கொக்கர கொக்கர கொக்கரக்கோ, கோழி சின்னத்துக்கு குத்துங்க. முட்டைக்கு தான் குத்துங்க, கோழிக்கு தான் குத்துங்க. முட்டை முட்டை ஜெயிக்கும், கொக்கரக்கோ தோக்கும். கொக்கரக்கோ தான் ஜெயிக்கும், முட்டை முட்டை தோக்கும். முட்டை 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 முட்டை. கோழி கொக்கர கொக்கர கோழி. முட்டை முட்டை முட்டை. கொக்கர கொக்கர கொக்கரக்கோ. முட்டை தான் ஜெயிக்கும். கோழி தான் ஜெயிக்கும். முட்டையில இருந்து தான் கோழியே வந்தது. கோழி போட்டு தாண்டி முட்டையே வந்தது. நாங்க தான் ஜெயிப்போம். முட்டை சின்னம் வாழ்க வாழ்க வாழ்க. கோழி சின்னம் வாழ்க. இது சின்ன பொண்ணே, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் சின்ன பொண்ணே. வாங்க வாங்கக்கா, வந்து பேசுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் முட்டை சின்னத்திலிருந்து பேச வந்திருக்கிறேன். நீங்கள் முட்டை சின்னத்திற்கு வாக்களித்தால் உங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் சின்ன பொண்ணு இந்த தேர்தலில் வாக்கு அதிகமாக பெற்று வெற்றி பெற்றால் உங்கள் அனைவருக்கும் இலவச மூவி டிக்கெட்கள் வழங்கப்படும். அதனால் வாக்களிப்பீர் முட்டை சின்னத்திற்கு. முட்டாள்களை பேச அனுப்பிய போதே தெரியவில்லையா அந்த கட்சி ஒரு முட்டாள் முட்டை கட்சி என்று? இந்த வெள்ளமண்டைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய பார்த்து முட்டாள்னு சொல்லும். இருட்டி உன்னை வச்சுக்கிறேன். சின்ன பொண்ணே, நீ பேசிட்டே இரு, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. ஏ உமா, அங்க இருக்க முட்டை ஏடிட்டி. எதுக்குக்கா முட்டை? சொல்றத கேளு, அங்க இருக்க 2 முட்டை ஏடா. ஏக்கா இந்தாங்க. ஏடி உமா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் சொல்லும் போது அந்த கிழவி மூஞ்சில முட்டையை தூக்கி உட்டேறினோம், சரியா? அடி உமா. ஆ ஏய், ஏன் மூஞ்சில முட்டை அடிச்சது யாரு? ஏய், ஒத்த ரோசா பொம்மல நில்லு, உன்னை விட மாட்டேனா. உன்ன எங்கம்மா ஓடுற? நில்லுமா. ஏன் மூஞ்சில முட்டை அடிக்கிற? ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு வசந்தி.